வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே நம்ம கை குழந்தைய வெளியிடங்களுக்கு தூக்கி செல்லும் போது அதுக்கு தேவையான பொருட்களையும் வசதிகளையும் நாம தான் செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு பேச தெரியாது. கை குழந்தை அப்படின்றதால அந்த குழந்தையால சைகை கூட காட்ட முடியாது. அந்த குழந்தையால முடிஞ்சது ஒரே ஒண்ணுதான், அழுவோம். அதை வச்சுதான் நாம அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்குவோம். ஆனா இப்போ இந்த விலங்குகள்னு சொல்லிட்டு பார்க்க போனா விலங்குகளுக்கு நம்ம எதுவுமே உதவி செய்யறது கிடையாது. ஆனா விலங்குகள் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம பல சோசியல் மீடியாக்கள்ல பார்த்திருப்போம், சில செய்திகள்லயும் பார்த்திருப்போம். அந்த மாதிரி தான் நான் இப்போ சொல்ல போற ஒரு சம்பவமும் குழந்தைகளுக்கு தேவையான ஒரு பொருளை கொண்டு போகாம போனதால இங்க ஒரு அதிசயமான சம்பவமே நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க பெயர் தான் கௌதம். இவர் ஒரு பிரபல ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரு, அதுவும் சென்னையில. இவங்க இப்போ சென்னையிலிருந்து நேரா தஞ்சாவூருக்குள்ள ஒரு மிகப்பெரிய கோவிலுக்கு தன்னுடைய குழந்தை பிறந்தா நேர்த்தி கடன் செலுத்துறதா வேண்டிக்கிட்டாரு. கௌதமும் அவருடைய மனைவி நித்யாவும் இப்போ சென்னையிலிருந்து நேரா ஒரு கார்ல அவங்களுடைய குலதெய்வ கோயிலான ஒரு மிகப்பெரிய கோயிலுக்கு, தஞ்சாவூர்ல இருக்கிற கோயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு காரை ஒரு ஓரமா பார்க் பண்ணிட்டு கௌதமும் நித்யாவும் தான் வேண்டிக்கிட்ட அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றுறதுக்காக கோயில் உள்ள போயிருக்காங்க. கோயில் உள்ள போனதுக்கு அப்புறம் பூசாரி என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது, இந்த மாதிரி நான் நேர்த்தி கடன் வேண்டியிருந்தேன், அதை நிறைவேற்றுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி தம்பி, இங்க வாங்க, எல்லா விஷயமும் நான் பண்ணித்தரேன், பொருள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொருள் எல்லாத்தையும் வாங்குறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய நேர்த்தி கடனையும் நல்லபடியா முடிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள 4 பேருக்கு அன்னதானமும் போடுறாங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் கோயில்ல உக்காந்துட்டு நிம்மதியா ரிலாக்ஸேஷன் ஆயிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. அதன்படி கோயிலுக்கு வெளியில உள்ள ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில், அதாவது சின்ன மரத்தடி பிள்ளையார் சிலை வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு சிலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போய் உக்காந்துக்கிட்டு இவங்க ரிலாக்ஸேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கும் போது நம்ம கௌதமோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு அர்ஜென்ட்டான கால் ஒன்று வருது. அந்த கால் அட்டன் பண்ண உடனே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சம்பந்தமான சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிக்னல் அந்த இடத்துல சரியா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் போன் பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரத்தில் தள்ளி போயிடுறாரு. கொஞ்சம் இருங்க, சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இப்போ நல்ல சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு போயிட்டு போன் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை அந்த நேரம் பார்த்து அழுவ ஆரம்பிச்சிருக்குது. உடனே நித்யாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. குழந்தை எதுக்காக அழுவுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. முதல்ல யூரின் கிரின் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டயப்பரை பாக்குறாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா குழந்தை பாலுக்கு தான் பசி எடுத்து அழுவுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க நித்யா. இந்த இடத்துல ஏடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிள்ளையார் கோயில்ல அந்தாண்டி இந்தாண்டி 4 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல அந்த குழந்தை அழுவும் சத்தம் எல்லாருக்கும் கேட்கவும், ஏமா குழந்தை தான் ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்குது, பால் குடமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பப்ளிக் பிளேஸ்ல நான் எப்படி கொடுக்கறது, எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, அது மட்டும் இல்ல சுடிதார் வேறையா அந்த பொண்ணு போட்டுட்டு வந்திருக்கு. அதனாலதான் அங்க பெரிய பிரச்சனையே. சாரி கட்டி வந்திருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுடிதார் போட்டுட்டு வந்ததால அந்த பொண்ணை சத்தம் போடுறாங்க, ஏமா இந்த மாதிரி பிளேஸுக்கு வரும்போது புடவை கட்டிட்டு வந்திருக்கலாம்ல, பாவம் குழந்தை இப்ப பசியில அழுவுது, சரி பால் டப்பாவது வச்சிருக்கியா அப்படிங்கும் போது அந்த பொண்ணு அதையும் எடுத்துட்டு வர மறந்துருச்சு. அதனால எல்லாரும் அங்க உள்ளவங்க, என்னம்மா நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க, குழந்தைக்கு பசி திடீர்னு பசி எடுத்ததுன்னா என்ன பண்ணுவ, சுடிதாரும் போட்டு வந்திருக்க, குழந்தைக்கு பால் டப்பாவும் எடுத்துட்டு வரல, இந்த மாதிரியே பொம்பளை பிள்ளை இருப்பாங்க, சரிம்மா அங்க ஒரு கடை ஒன்று இருக்குது, அந்த கடையில போயிட்டு பால் வாங்கிக்கோ, அங்க தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு கடையை எல்லாரும் சொல்றாங்க. சரிம்மா நீங்க கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கோ, நான் போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு பால் வாங்கறதுக்காக எதிர்த்தாப்புல உள்ள ஒரு கடைக்கு போறாங்க நித்யா. அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பால் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தான் ஒரு யானை பிளிர்ற சத்தம் கேக்குது. யானை பிளிர்ற சத்தம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல உள்ள கோவில் யானை தான். கோவில்ல உள்ள கோவில் யானைங்க அங்க வர்ற பக்தர்களை பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் செய்யும். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அங்க கோவில்ல உள்ள சின்ன சின்ன பொருட்களை சாப்பிட்டு கோவில்ல தான் வளரும், அதுக்கு பேர் தான் கோவில் யானை. அந்த பக்தர்கள் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ற யானைக்கு திடுதிப்புன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு பிளிர்ற சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை
குழந்தை வந்து இந்த யானை பிளிற சத்தத்தை கேட்டு ரொம்ப அதிவேகமா அழுவ ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த யானைக்கு இந்த குழந்தை அழுவுற சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் கோயில்ல இருந்து அந்த யானை வெளியில வந்து பார்க்கும்போது இந்த குழந்தை தொட்டில வந்து கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த யானை நேரா தொட்டில் பக்கத்துல வருது. யானையை கண்ட பக்தர்கள் எல்லாரும் அங்கிருந்து எல்லாரும் ஓடிட்டாங்க. ஐயோ யானை வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் யானை வர்றதை பார்த்துட்டு நித்யாவுக்கும் கொஞ்சம் பயம் ஏற்பட்டுருச்சு. அங்கிருந்து கடையில இருந்து பார்க்கும்போது ஐயோ என் குழந்தை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா யானை கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த தொட்டில ஆட்டி விடுது குழந்தை தூங்குறதுக்காக. அதுக்கப்புறம் யானை சத்தம் போடவே இல்லை. யானையோட சத்தமும் நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தைய வந்து தொட்டில ஆட்டி விட்ட உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை தூங்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லாருமே இதை கண்டு ரொம்பவும் அதிசயமாக இந்த யானை ஆட்டி விடுறத ஒரு வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் வைரலாக்கி விடுறாங்க. இது கடவுளுடைய ஆசையா அருளா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை உண்மையாக இருந்ததுன்னா அந்த பிள்ளையாரே அந்த யானையோட ரூபத்தில் வந்திருக்கலாம். அதனால தான் இந்த குழந்தை பசிக்கு அழுவும் போது அதோட பசியை வந்து தீர்க்கறதுக்காக இந்த ரூபத்தில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவும் ஃபோட்டோவும் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாகிட்டு வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த யானை அங்கேருந்து மொல்லமா நகர்ந்து போயிடுது. அந்த குழந்தையோட அழுகு சத்தமும் நின்றுது. அதுக்கப்புறமா ஓடி வந்த நித்யா அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் வாங்கிட்டு வந்த பாலை கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுக்குறாங்க. அந்த குழந்தையோட பசியும் ஆறிடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதமும் ஃபோன் பேசிட்டு இங்கே வரும்போது நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரி, இந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சேர்த்து நாம் ஃபேஸ்புக் பதிவில் ஒரு வீடியோவாக பதிவிடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அதிசய சம்பவம் ஒரு இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் தெரிய வரும். சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி நாமளும் வந்து அதுக்கு நல்லது செய்வோம் அப்படின்ற எண்ணம் 4 பேருக்கு வரும். விலங்குகள் இடத்தையும் வந்து உண்மையிலுமே இறக்க குணம் இருக்கு அப்படின்றத இந்த விஷயம் மூலமா நாம தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சென்னை போனதுக்கு அப்புறம் கௌதம் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த செய்தியை மொத்தத்தையும் ஒரு ஆர்டிக்கலா ரெடி பண்ணி இதை ஒரு வீடியோவாகவும் தெளிவாக வெளியிடுறாரு. அதுக்கப்புறமா ஏற்கனவே இந்த மக்கள் எல்லாரும் வெளியிட்டு இருந்தா அந்த ஒரு வீடியோவையும் டவுன்லோட் பண்ணி அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்திலையும் போட்டிருக்காரு. இந்த செய்தியை படித்த எல்லாருமே கடவுள் தான், அந்த கணபதி தான் வந்து நேராக அந்த யானையோட ரூபத்தில் வந்து இந்த குழந்தையோடைய அழுகையை வந்து நிப்பாட்டியிருக்காரு, உண்மையிலுமே கிரேட்டு அப்படின்றது நிறைய பேர் கருத்தும் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த யானைக்கு பாராட்டும் தெரிவிச்சிருந்தாங்க. இனிமேல்ட்டு யானையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த விலங்குகள்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக நம்ம அன்போடையும் பாசத்தோடையும் பராமரித்தோம் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பாக நன்றி விசுவாசம் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சு இருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ தற்பொழுது வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.